வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்பி சௌத்ரி அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்பி சௌத்ரி இவங்களோட முழு பேர் என்ன அப்படின்னா ரத்தன்லால் பகத் ராம் சௌத்ரி அண்ட் இவங்களுக்கு 4 மகன்கள் வந்து இருக்காங்க. இவர் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஜுவல் பிஸ்னஸும் இருக்கு. இவர் வந்து ஒரு ராஜஸ்தானி ஃபேமிலியில தான் வந்து பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட் 1980s தான் ஏன் நம்ம ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடா இப்படி பல லாங்குவேஜஸ்ல படம் வந்து தயாரிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழில் தயாரித்தாலுமே இவங்க வந்து தெலுங்கு அண்ட் ஹிந்தியில தான் வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து மெகா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் இவர் 1988 மலையாளம்ல சூப்பர் அப்படின்ற பேனரில் தான் வந்து படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1989 தமிழ்நாட்டுக்கு வரவே அவர் வந்து ஆர் மோகனோட இணைகிறாரு. ஆர் மோகன் யார் அப்படின்னா குட் நைட் மஸ்கிட்டோ காயில்ஸ் தயாரிக்கிற ஒருத்தரான். ஸோ அதுலேருந்து வந்து குட்டை தூக்கி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற இதை வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் வந்து ஒத்தே வரல, அதனால இது பார்ட்வே ஆயிடுச்சு. இருந்தாலும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற லெகசி வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட டைரக்டர்ஸை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இவங்க என்ன மையமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா நியூ யங் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ், இவங்களுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்றது தான். அண்ட் இவங்க அறிமுகப்படுத்தின கதாநாயகர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகன்கள் ஜித்தன் ரமேஷ், அவர் பேர் ரமேஷ் சௌத்ரி, ஜித்தன்ற திரைப்படம் மூலமா அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஜீவா வந்து அறிமுகமாகிறாரு 2003 ஆசை ஆசையாய் திரைப்படத்துல. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் இவரோட கெரியருக்குமே வந்து செமையா ஹெல்ப் பண்ணியிருக்கு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். பல இயக்குனரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்கள். இவர் வந்து 1990 புரியாத புதிர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து இயக்குனாரு. இது வந்து ஒரு கன்னடா திரைப்படத்துடைய ரீமேக் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது கன்னடா படம் வந்து அகாதா கிறிஸ்டியோட ஸ்டேஜ் டிராமாவை பேஸ் பண்ணின ஒரு படமா இருக்கு, விச் இஸ் அ மிஸ்ட்ரி த்ரில்லர். இந்த படத்துல வந்து ரஹ்மான், ரகுவரன், சித்தாரா மற்றும் பலர் வந்து இருக்காங்க. அடுத்ததா விக்ரமன் அவருக்கு புது வசந்தம் படம் மூலமா இண்டஸ்ட்ரிக்குள்ள லான்ச் கிடைக்குது. டைரக்டர் சசிக்கு வந்து சொல்லாமலே அப்படின்ற திரைப்படம், துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படத்தோட இயக்குனர் டைரக்டர் எழில். அதுக்கப்புறமா ஆனந்தம் திரைப்படம் மூலமா லிங்குசாமி அவர்கள் லான்ச் ஆயிருக்காங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி படங்களை வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி கதைக்களம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இவங்களை லான்ச் பண்ணது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்கே சேரும். இன்னி வரைக்கும் படங்கள் தயாரிச்சதுல குறை வச்சதே கிடையாது. அண்ட் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலி சென்ட்ரிக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தான். ஸோ இவங்க வந்து 99 ஃபிலிம்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் 2018 ஒரு ஷோவில் ஜீவா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கண்டிப்பாக எங்களோட 100வது படம் நாங்கள் வந்து விஜய் அவர்களை வச்சு தான் வந்து இயக்குவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வச்சு நாங்கள் தயாரித்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் எல்லாமே 100 days ப்ளஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ கண்டிப்பாக எங்கள் 100வது படம் விஜய் அவர்கள் நடித்தா சூப்பராக இருக்கும்னு. பட் அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் சினிமாவை குவிட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த 100வது படம் யாரை வச்சு எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. என்ன அப்படின்னா விஜய் நடிச்ச ஜில்லா தான் இவங்களோட 85th ஃபிலிமா இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் இவங்க தயாரிப்பே பண்ணல. அதுக்கப்புறமா தான் வடிவேலு, ஃபஹத் ஃபாசில் நடிச்ச மாரீசன் திரைப்படத்தை வந்து 98 ஃபிலிமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ விஷால் வந்து இயக்கிட்டு இருக்கிற திரைப்படம் மகுடம். இந்த படம் வந்து அவங்களோட 99வது படம். இது ரொம்ப ஃபினாமினலா ஆர்பி சௌத்ரிக்கு ஒரு கமர்ஷியல் நோட் கொடுக்குற ஒரு படமா இருக்கு. ஏன்னா பல டிகேட்ஸா வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு மகுடம் என்னதான் ஒரு மைல் ஸ்டோனா இருந்தாலும்
நடிகர் விஜய் அவர்களுக்கு பூவே உனக்காக திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பேக் தூங்க. அதை கொடுத்ததும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸான ஆர்பி சௌத்ரி தான். ஆக்சுவலா விஜய் அவர்கள் லான்ச் ஆனப்போ ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டரா இருந்தாரு. ஆனா அவருடைய சக்சஸ் ஸ்டோரி எப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆனா யாருமே இவரை ஹீரோவா ஏத்துக்கவே இல்லை. அண்ட் விஜய் அவர்கள் லான்ச் ஆகி அவர் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தான் படங்கள் இயக்குனாரு. தேவா, ரசிகன், நாளைய தீர்ப்பு, இந்த மாதிரி படங்கள் 1992, 1994, 1995ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா 1996ல சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிச்ச பூவே உனக்காக தான் விஜய ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர்லேருந்து ஒரு மார்ஸ் கமர்ஷியல் ஹீரோ வரைக்கும் எடுத்துட்டு போச்சு. அதுக்கு பூவே உனக்காக ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு, விச் இஸ் பை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அது மட்டும் இல்லாமல் விஜயோட இனிஷியல் கெரியரில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஆர்பி சௌத்ரி இவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஹெல்ப் மூலமாக இவருக்கு பேக் டு பேக் படங்கள் கொடுத்தது. அதனால தான் விஜய் இன்னைக்கு கமர்ஷியல் அண்ட் ஒரு மாஸ் ஹீரோவா திகழ காரணம்னே சொல்லப்படுது. 1999ல் விஜய் நடித்த துள்ளாத மனமும் துள்ளும் அப்படின்ற திரைப்படம் வெளிவந்துச்சு. இந்த படத்தை யார் இயக்குனாரு அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது இந்த டைரக்டருக்கும் ஒரு டெபியூ படம். இந்த படத்து மூலமா தான் விஜய்க்கு ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு. ஆக்சுவலா எப்படி பூவே உனக்காக இவருக்கு ஒரு கெரியர் செட்பேக்லேருந்து மீட்டெடுத்த ஒரு படமா ஒரு பிரேக் த்ரூவா அமைஞ்சதோ, அதுக்கப்புறம் விஜய் ஒரு பேங்கபிள் ஆக்டர், அதாவது இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு பல தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு படமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம துள்ளாத மனமும் துள்ளும் பண்ணும்போது இவரோட ஃபேன் பேஸ் கேரளா வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கான். அடுத்ததா 2005ல திருப்பாச்சி. அது வரைக்கும் விஜய் அவர்களை எல்லாரும் ரொமான்டிக் ஹீரோவா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த மாஸ் ஹீரோ அப்படின்ற கேட்டகரிக்கே இவரை நகர்த்தி கொண்டு போச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஆக்ஷன் இருந்தது, காமெடி இருந்தது. விஜயால எல்லாமே பண்ண முடியும், அவர் ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு அப்படின்னு இந்த படம் காமிச்சது. அண்ட் திருப்பாச்சி விஜய் த்ரிஷா பேர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸையும் மறுபடியும் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் என்ற பேனர்ல விஜய் நடிச்ச லவ் டுடே, ஷாஜஹான், ஜில்லா எல்லாமே 100+ டேஸ்க்கு ரன் ஆயிருக்கு. ஸோ விஜய் இவ்வளோ சக்சஸ்ஃபுல் ஆக்டரா திகழக்கூடிய ஒரு நடிகரா வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் நெப்போகிட் கிடையாது. சூப்பர் குட் ஃபிலிம்ஸும் ஆர்பி சௌத்ரியும் இவருக்கு கொடுத்த ஒரு பேக்கப் தான். அண்ட் ஆல்சோ இங்கேருந்து தான் இவருக்கு பிரேக் த்ரூ கிடைச்சது. இங்கேருந்து தான் இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாச்சு. இங்கேருந்து தான் இவர் ஒரு மாஸ் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு. இங்கேருந்து தான் இவர் ஒரு கமர்ஷியல் ஸ்டேட்டஸையுமே அச்சீவ் பண்ணாரு. அண்ட் ஜில்லா மூலமா அதுக்கப்புறம் எந்த கொலாபரேஷனும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் விஜய் கூட பண்ணல. ஸோ 100th ஃபிலிம்க்கு வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஜீவா அவர்களுடைய டிடிடி திரைப்படத்துக்கு ஆர்பி சௌத்ரி அதோட சக்சஸ்க்கு அவரை கட்டி அணைச்சு முத்துமிட்டிருப்பாரு. இப்படி பல பல ஆக்டர்ஸ் அண்ட் பல டைரக்டர்ஸை நல்ல டேலண்டடான பீப்புளை கொடுத்த ஆர்பி சௌத்ரிக்கு வாழ்த்துக்கள். அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் அவர் பண்ணலைங்க, அவர் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இன்னைக்கு நாம ஞாபகப்படுத்துறோம். ஏன் அப்படின்னா தவறுதலா அவர் மே 5ஆம் தேதி காலம் ஆயிட்டாரு. இது குறித்து நடிகர் ஜீவாவும் அவருடைய அண்ணன் ஜித்தன் ரமேஷும் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது இண்டஸ்ட்ரிக்கே மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட கான்ட்ரிபியூஷன் சினிமாக்கு ஏராளம் எக்கச்சக்கம். ஸோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட லிகசியை அடுத்து யாரு கண்டினியூ பண்ண போறாங்க, ஒருவேளை ஜித்தன் ரமேஷா இருக்கும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா விஜய் தயாவான என்ன ஃபாலோ பண்ணி திரைக்குறள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.